ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முட்டைக்கோஸ் வச்சு அடை தான் செய்ய போகிறேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸை கழுவி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் கழுவிட்டு இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ அரைச்சி முட்டைக்கோஸோடு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். மல்லித்தலை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துக்கணும். தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். தோசைக்கல்லை வச்சு தண்ணி தொட்டுட்டு அடையை தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையில் தட்டி எடுத்து தோசைக்கல்லை சேர்த்து வேக வச்சுக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 3 to 4 நிமிஷம் வேக வச்சு திருப்பி விட்டு எடுத்தோன்னா சூப்பரான ஹெல்த்தியான அடை ரெடி. பிடிச்சிரும்.